எஜிப்தில் கெய்ரோவில் உள்ள ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம். கான் துய்தார் இன் அந்த ஹோட்டல் பேர். அது வந்து இந்த கீசா பிரமிட்லேருந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் நம்ம காரில் போனோம்னா ஆகும். Different shapes. Some of them it's like, as you saw, like rocks and that. But some of them like a hill, small hill or a small mountain. The most famous one, Cheops. The great one, Cheops, Khafre pyramids, the 3 great pyramids. And there is 6 pyramids around for the queens, which is all of them 9 pyramids. You call them Giza Plateau here. And further away, like 16 kilometers here in this left side, this is where Saqqara pyramids or Step pyramids, and he's the grandfather of Cheops. They called Zoser pyramids, 6 mastaba or 6 step, and this is the way how to build the pyramids later. Okay, this small idea about it, then the tour guide will explain everything for you. Okay? Thank you. It's a pleasure to have you here. Thank you. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து கீசா பிரமிடு. இது வந்து ஹோட்டல் வியூ. இந்த பால்கனி மாதிரி இருக்குல்ல, இங்கேருந்து பார்த்தாலே பிரமிட் ரொம்ப நல்லா இருந்தது. வியூ சூப்பர் வியூ. இது வந்து ஹோட்டலுக்கு உள்ளே வந்து சின்னதாக ஒரு ரூம் வந்து ஒரு சின்னதாக காமிக்கலாம்னு நினச்சேன். இந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சீப்பு, ஆனால் ரொம்ப நல்லா நீட்டாக இருந்தது. அங்கே உள்ள ஹாஸ்பிட்டலுமே ரொம்ப சூப்பராக நல்லா கைண்டாக இருந்தது, நல்ல ஆட்களாக அமைஞ்சாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 200 எஜிப்சியன் பவுண்ட்ஸ் தான் இது வந்து ஒரு நாளைக்கு வந்து. ஆனால் ரொம்ப நீட்டாக நல்லா இருந்தது. இது அது போக வந்து அங்கே வெதரும் அன்றைக்கி டிசம்பருங்கனால சூப்பராக இருந்தது. அந்த மாதிரி குயின் பெட்டு கொடுத்துருந்தாங்க, அப்புறம் சிங்கிள் பெட்டு 2 கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்து வெளியில் அப்படியே ஒரு பெட்டில் இருந்து பார்த்தாலே நம்ம வியூ வந்து அப்படியே பிரமிட் தெரிகிற மாதிரி ஒரு ரூம். இது ஆக்சுவலாக 2 ரூம் போட்டிருந்தோம். இது வந்து ஒரு ரூம்குள்ளே வியூ வந்து பிரமிட் வியூ, இன்னொன்று வந்து சிட்டி வியூன்னு அந்த பக்கம் அடுத்த இதில் நம்ம பார்க்கலாம். அந்த பால்கனி போகிறதுக்கு வந்து அந்த இது ரூமில் இருந்தே அப்படியே ஒரு டோர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி அப்படியே நம்ம போயிடலாம். அங்கேயே டைனிங் மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கும் நம்ம உள்ளேயே வச்சுருக்குறாங்க. நம்ம ஃபுட்டு வேணால் கூட நம்ம பஃபே சிஸ்டம் தான். ஸோ நம்ம ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்து கூட இங்கே சாப்பிட்லாம். சுற்றி அதாவது நடுவில் ரூம்ஸ்லாம் வச்சுருக்காங்க, சுற்றி ஒரு இது. இந்த எஜிப்தை பொறுத்தளவுக்கு நிறையா ஹோட்டல்ஸ் பார்த்திங்கன்னா கீழே பார்த்தோம்னா நம்ம ஹோட்டல் மாதிரியே தெரியாது, அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி ரொம்ப கச்சடா மாதிரி தான் இருந்துச்சு. கீழே என்னடா தப்பாக பண்ணிட்டோமோ அப்படின்னு நினச்சது. ஆனால் மேலே வந்து இது வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தது 13th ஃப்ளோர்த்து. அந்த ஃப்ளோரில் வந்து இந்த மாதிரி ரூம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஹோட்டல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. உள்ளே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து இன்னொரு ரூம், அது வந்து ஒரு மாடல்னால் இது ஒரு மாதிரி மாடலாக இருந்தது. இது உள்ளே வந்து கிச்சன்லாம் நல்லா ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. கிச்சன்னால் ரொம்ப பெரிய ஸ்டவ்வு அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரு பேசிக் ஒரு இது இருக்கும், ஓவன் இருக்கும், வாஷ் பேஷன், இந்த மாதிரி சின்ன இதாக நம்மளுக்கு என்னென்ன இதோ வேறு ஹீட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. அப்புறம் சின்ன ஒரு வார்ட்ரோப் கொடுத்துருந்தாங்க. கிச்சனுக்கு வேறு தேவையான திங்ஸ்லாம் நம்ம வந்து வாங்கி வச்சுக்கலாம், அந்த மாதிரி செட்டப் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த இது ரொம்ப நல்லா தான் இருந்தது. இந்த பார்த்துட்ருக்கீங்களா, இந்த சென்னையில் இந்த மாதிரி தான் ஒரு சின்ன ஃப்ரிட்ஜ் இருக்கும். அப்புறம் வந்து சின்னதாக ஏதாவது திங்ஸ் வேணால் நம்ம வாங்கி வச்சுக்கலாம். நம்ம குக் பண்ணுறதுக்கு தேவையான ஓவனுக்கு தேவையானது. அது போக நம்ம சின்ன சின்ன இது ஏதாவது கொண்டு போனால் கூட அங்கேயே நம்ம ரெஸ்டாரண்ட்லேயே கொடுத்தோம்னா அவங்களே நல்லா குக் பண்ணி தராங்க. ஃபுட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் ஃபுட்டு தான் வேணும் அப்படின்னு ப்ரிஃபர் சொன்னதுனால அவங்க நிறைய இந்தியன் ஃபுட்டு நம்மளுக்காகவே ஸ்பெஷலாக நிறைய செஞ்சு கொடுத்தாங்க. நம்ம நார்மலாக வந்து எஜிப்ஷியன் இதில் வந்து தெரியும்ல, ராஜ்மா போட்டு ஒரு ஃபூல்னு ஒரு ஃபுட்டு இருக்கும், அவங்க ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு. அதோட நிறையா வந்து நம்ம ஸ்டைலில் சென்னா மசாலா அது இது நிறைய பண்ணி கொடுத்தாங்க. ஃபுட்டு செம்ம சூப்பராக இருந்தது. கீழே வந்து நம்ம எதை சாப்பிட்லாம் வேண்டாம்னு சொல்லலாம் அப்படிங்கிற அளவுக்கு எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. ஃபுட்டு வந்து இது வந்து இந்த சிட்டி வியூ மாதிரி, இது வந்து ஆப்போசிட்டில் இருந்தது இந்த சைடு. அந்த நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்களா, அந்த இதில் லெஃப்ட்டில் இருக்கலாம், அதான் ரெஸ்டாரண்ட்டு. இதுதான் வந்து இங்கே உள்ள மெயினான உள்ள பிரமிடுங்க. இது வந்து கீசா பிரமிடுன்னு. நம்ம வந்து அடுத்த வீடியோவில் இந்த கீசா பிரமிடை டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.